அம்மா வணக்கங்கம்மா. அம்மா வணக்கம் மேடம். தரணி பேசுறேன். ஆ ஓகேம்மா. நல்லா இருக்கீங்களாங்கம்மா? ஆ நல்லா இருக்கேன் மேடம். நீங்க எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேங்கம்மா. நான் காஞ்சிபுரத்துல இருந்து பேசுறேம்மா. உங்க பேருங்கம்மா? என் பேர் லட்சுமி சீனிவாசன்மா. சரிங்கம்மா. இப்ப நம்ம ஆப்பிள் ஹெல்த் கேர்ல இருந்து என்ன மெடிசன் வாங்கியிருக்கீங்கம்மா? நான் எனக்கு சில நாட்கள உடம்பு சரியில்லைம்மா. சரிங்கம்மா. சரியில்லாத போது நான் சீராய்டு மாத்திரை சாப்பிட்டேன். ஓகேங்கம்மா. சீராய்டு மாத்திரை சாப்பிட்டதுல எனக்கு முடி ஃபுல்லாமே கொட்டி போச்சு. ம். அப்போ 2016 என் சிஸ்டர் இங்க வந்திருந்தா காஞ்சிபுரத்துக்கு. சரிங்கம்மா. அவளுடைய அந்த நோட்டீஸ் விழுந்தது, எங்க வீட்டுல விழுந்தது. நிஜம்தான், இது உண்மை. இது அந்த நோட்டீஸ் விழுந்தது. அந்த நோட்டீஸ பார்த்தோம் நாங்க. பார்த்த உடனே இந்த மாதிரி ஹேர் ஆயில் இந்த மாதிரி விருகம்பாக்கத்துல இருக்கு, இந்த மாதிரி ஆரம்பிச்சிருக்கா அப்படின்னு சொன்னா. அவ விருகம்பாக்கத்துல தான் இருக்கா என் சிஸ்டர். சரிங்கம்மா. முன்னாடி நான் இருந்துட்டு எனக்கே தெரியல, இது மாதிரி புதுசா ஆரம்பிச்சிருக்காங்களேன்னு சொல்லி என்ன கேட்டா. ஏண்டி நான் காஞ்சிபுரத்துல இருக்கேன், எனக்கு என்னடி தெரியும், நீ பாரு என்ன ஏதுன்னு பாரு அப்படின்னு. அதுல இருந்து அந்த ஹேர் ஆயில் கம்பெனிக்கு போன் பண்ணான். போன் பண்ணி எனக்கு அவங்களே காஞ்சிபுரத்துக்கு 2-3 தடவை டெலிவரி கொடுத்துட்டு போனாங்க ஹேர் ஆயில். அது நான் ஃபர்தரா நன்னாதாம்மா தடவின்னு இருக்கேன். ஒரு 8 வருஷமா அந்த எண்ணெயை நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். நம்ம ஆப்பிள் ஹெல்த் கேர்ல இருந்து வாங்கின ஹேர் growth மெடிசனை நீங்க 8 வருஷமா யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. 8 வருஷமா 2016ல இருந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். சரிங்கம்மா நல்லது. புதுசா ஓபன் பண்ணதே விருகம்பாக்கத்துல தான் எனக்கு தெரிஞ்சு, அந்த நோட்டீஸ் பார்த்ததுல. சரிங்கம்மா. எங்க ஆரம்பிச்சாருன்னு தெரியாது. எங்க சிஸ்டர் அங்க இருந்ததுனால நாங்க போன் பண்ண, இல்ல நாங்க அங்கதான் வாங்கிக்கணுமா அப்படின்னு சொல்லி கேட்டோம். கேட்டதுக்கு அவர் என்ன சொன்ன, இல்லம்மா நீங்க அட்ரஸ் சொல்லுங்க, நாங்களே வீட்டு டெலிவரி, டோர் டெலிவரி கொடுக்கறோம் அப்படின்னு சொன்னாரு அவரு. 2-3 தடவை அந்த ப்ராடக்ட் கொண்டு எங்களுக்கு இங்க கொடுத்தாங்க. கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அவர் இங்க வேலை செய்யல. அவர் மறுபடியும் மெட்ராஸுக்கே டிரான்ஸ்ஃபர் ஆகி போயிட்டாரு அவரு. அதனால நான் என்ன பண்ணேன், அந்த அட்ரஸ் கொடுத்துட்டு போனாரு எனக்கு. அந்த அட்ரஸ்ல இருந்து நான் போன் பண்ணி உங்ககிட்ட இருந்து நான் இத்தனை 7-8 வருஷமா அந்த எண்ணெயை வரவழைச்சிட்டு நான் தடவின்னு இருக்கேம்மா. தலைமை நன்னா வளர்ந்துருக்கு. நான் ரொம்ப எதிர்பார்த்ததை விட நன்னா வளர்ந்துருக்கு. த்ரோட் நன்னா இருக்கு. முடியும் நன்னா கொட்டல. நிஜம், உண்மை சம்பவம் இது. என் கண் போல நான் யாரையுமே அப்படி நம்பி நான் சொல்லவே மாட்டேன். நானு ரொம்ப நன்னா வளர்ந்தது தலைமுடி எனக்கு. நன்றிங்கம்மா. ரொம்ப திருப்தியா இருந்தது, வேற ஒண்ணும் இல்ல. நீங்க வாங்கறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ரொம்ப இதா இருந்துச்சு. இல்லம்மா, நான் சீராய்டு மாத்திரை சாப்பிட்டேம்மா. கேன்சர் வந்தா தலைமையில கொட்டும் பாருங்க, அந்த மாதிரி கொட்டி போயிடுது. ரொம்ப அழுக வந்துருச்சு எனக்கு. என்னடா இது எப்படி கொட்டி போச்சு. எனக்கு உடம்புல இருக்க புரோட்டீன் எல்லாம் வெளியேறி போச்சு. உடம்புனால ஏதோ ஒரு ப்ராப்ளத்தினால புரோட்டீன் ஃபுல்லா வெளியேறி எடுத்து, அந்த நல்ல புரோட்டீன் எல்லாம் வெளியில போனதுனால எனக்கு முடி கொட்ட சீராய்டு மாத்திரை சாப்பிடணும்ட்டா 2 வருஷம் நான் மெட்ராஸ்ல அப்போலோ டாக்டர்கிட்ட நான் சீராய்டு மாத்திரை வாங்கி சாப்பிட்டு இருந்தேன். அது சாப்பிட்டதுல எனக்கு முடியெல்லாம் கொட்டி போயிடுச்சு. ஆமா, சீராய்டு மாத்திரை ரொம்ப பாய்சனாமே, அது எனக்கு தெரியாது. உங்களுடைய ஹேர் ஆயில யூஸ் பண்ண விட்டு என் உடம்புக்கு ஒத்துண்டது. ஒத்துக்கலன்னு எப்படி தெரியல, ஒத்துண்டது. நன்னா தினம் 2 வேளையும் எண்ணெய உள்ளங்கையில கொட்டி நல்லா தேய்ச்சி உள்ள தலைக்குள்ள கைய விட்டு நல்லா தடவி ஊற வச்சு ரொம்ப பொறுமையா ஹேண்டில் பண்ணேன். அப்புறம் நல்லா வளர ஆரம்பிச்சிருச்சு மேடம். நிஜமா உண்மை சம்பவம். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எனக்கு நன்றிங்கம்மா. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உங்க சார்கிட்ட சொல்லுங்க, வாங்கன்னு உங்களை காஞ்சிபுரம் கூப்பிட்டு இருக்கேன், நீங்க வரவே இல்ல. சரிங்கம்மா, ரொம்ப நன்றிங்கம்மா. நம்ம மெடிசன் வாங்கி நீங்க பயனளிச்சிருக்கிறதுக்கு ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றிமா. தேங்க்யூமா. ஓகேம்மா. தேங்க்யூமா. பைமா.